என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். பண்டிகை என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் தான் வைக்கலாம். ஏன்னா அது எங்கள் ஐயா எல்லாம் இருந்து அதுக்காக நிறைய கடன் பட்டு போயிட்டாங்க, 3 கோடிக்கு மேலே. அதாவது ஒரு மனுஷன் எடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வெளிநாடுகளில் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனெல்லாம் அடைச்சி வைப்பு தொகையும் வச்சுருந்தார். அது இப்போ என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தகுதியானவர் தான். அதுக்கு முன்னாடி மூத்த கலைஞர் ஐயா எம்ஆர் ராதா இருக்காங்க, நடிகர் திலகம் நம்ம ஐயா இருக்கிறாங்க, என்எஸ் கிருஷ்ணன் இருக்காங்க, மாபெரும் கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு அவர் பெயரை வைப்பது பொருத்தமாக இருக்கும். அது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சங்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய அவ்வளோ உழைச்சிருக்காரு அவர். அதனால் அவர் அது வைக்கலாம். சினிமா கேப்டன் நிறைய பிடிக்கவே முடியாது. பல முதல் நடிகர்கள் இன்னும் கூட பார்க்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே அன்பு, மதிப்பு, பிரியங்கள் உண்டு. அதனால் அவர் மேலே அரசியலாக நம்ம முரண்பட்டிருப்போம், விமர்சிச்சிருப்போம். ஆனால் ஆகச்சிறந்த மனிதனுங்கிறதுல ஒரு துளி இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், விஜயகாந்தால் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேருன்னு சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் விஜயகாந்தால் கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அதை நான் சத்தியமாக சொல்லுவேன். யாரும் விரல் நீட்டி விஜயகாந்தால் இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய திரைக்கலைஞர்களால் அப்படி வாழ்ந்தவங்க இருக்காங்க, சில பேரால் கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு திரைக்கலைஞன், ஒரு நடிகனால் வாழ்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் இருப்பாங்க. கெட்டவன் ஒருத்தனை கூட நீங்கள் விரல் நீட்டி கட்ட முடியும். இவர் விஜயகாந்தால் கெட்டு போனாருங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. கருப்பு எம்ஜிஆர்லாம் சும்மா சொல்லலை. எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் சாப்பிட்டுவாங்க, மறுபடியும் எதாக இருந்தாலும் பேசுவோம் அப்படின்னு. அதே தான் இவரும். சாப்பிட்டுவாங்க, எதாக இருந்தாலும் பேசுவோம். அடுத்தவன் பசியை உணர்ந்ததுனால தான் அவர் வெள்ளையாக இருந்தார் வெள்ளை எம்ஜிஆர், இவர் கருப்பாக இருந்தார் அது கருப்பு எம்ஜிஆர். அவ்வளோதான். அது சும்மா பேருக்கு சொல்லலை. உண்மையிலே அது குணத்தை வச்சு சொன்னது தான், நிறத்தை வச்சு சொன்னதான் நம்ம கணிக்கக்கூடாது. புலம்பெயர் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா படங்கள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி அவங்க போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ரியாலிட்டியில் என்ன மாதிரியான முன்னேற்றத்தில் மாற்றம் வரணும், அந்த புலம்பெயர் தமிழர்களுக்கான ஒரு மேம்பாடு எங்கேருந்து தொடங்கணும், நம்ம இங்கேருந்து அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது அந்த படத்தின் தொடக்கத்தில் ஒரு குரல் வருது, காட்டை விட்டு பறந்து போகிற பறவைக்கும் நாட்டை விட்டு கடந்து போகிற மனிதனுக்கும் ஒரே நிலைமை தான். என்ன இருந்தாலும் தம்பி, கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன மாதிரி, சொத்தை பிரிவதல்ல சோகம், சொந்தங்களை பிரிவதும் அல்ல சோகம். காசு பணத்தை பிரிஞ்சு போகிறது அதுகளெல்லாம் இல்லை. தான் பிறந்த தாய் மண்ணை பிரிந்து போகிறது தான் உலகத்திலே பெரிய சோகம். அப்போ நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது எங்கள் தலைவர் சொல்கிறார். அப்படி தாய் நிலத்தை இழந்து போனவன் அகதி தான், அனாதை தான், நாடற்றவன். அது என்ன வசதியாக போய் வாழ்ந்தாலும் தாயின் மடி போல் கிடையாது, தாய் நிலம் போல் நமக்கு கிடையாது. அதனால் அது எப்படி பார்த்தாலும் நமக்கு தாய் மண்ணின் விடுதலை ஒன்று தான் இறுதி தீர்வாக இருக்க முடியும். அதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம காரில் போகலாம், ஏசியில் படுக்கலாம், பெரிய மாளிகையில் வாழலாம். ஆனாலும் நம்ம ஏதிலிகள் தான், அகதி தான். அந்த துயரத்தை துடைக்க முடியாது. அது துடைக்கணும்னா ஒரே வழி விடுதலை ஒன்று தான். வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டவர்கள் தாண்டி பொருளாதாரத்தில் மேம்படணும்னு சொல்லி போகிறவங்களுக்கும் அதே நம்ம தான் இருக்குது. அவங்களுடைய விருப்பப்பட்டு போகிறதுலையும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி சரி செய்ய வேண்டும்? உளவியல் ரீதியாகவும் இல்லை. நீங்கள் சொல்கிறது விழுக்காடு ரொம்ப குறைவு. பொருளாதாரத்தில் மேம்படணும்னு போகிறது ரொம்ப விழுக்காடு குறைவு. ஈழத்தமிழ் மக்களும் இல்லை, தமிழ்நாட்டு தமிழ் மக்களும் நிறைய பேர். நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் நம்ம வாழ்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே பொருளாதார மேம்பாடு தான். கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறது. நான்லாம் அரபு நாடுகளுக்கு போகும்போது என்னுடைய தம்பி எல்லாம் ஒட்டகம் மேய்ச்சிருந்தாங்க. என்னை கூட்டி கொண்டு காட்டினாங்க. கட்டி பிடிச்சி அழுது, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத மட்டும் யாருக்கும் சொல்லிடாதீங்க அண்ணான்னு. ஏன்னா அவங்க 2 லட்ச ரூபா நிலத்தை அடமானம் வச்சு, நகை அடமானம் வச்சு கட்டி ஒரு முகவர்கிட்ட அங்கே போனோன்னா அவன் கடை வச்சிட்ட பறித்து வச்சுக்கிட்டு கம்பெனியில் வேலைன்னு சொல்லிவிட்டு பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க விட்டான். இப்போ கடை வச்சுட்டு இல்லை, திருப்பி போக முடியாது. அவன் ஏஜென்ட் யார்கிட்டையும் விட்டுட்டு போயிட்டான். இந்த நிலைமையில் இந்த துயரம் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. எப்பாடுபட்டாது கடனை கட்டிட்டு ஏதாவது சம்பாரிச்சிட்டு தங்கச்சியை கட்டி கொடுத்து வீட்டில் நல்ல ஒரு வசதியாக வாழ வைக்கணும் அம்மா அப்பா நினைக்கிற ஒரு இது இருக்குல்ல, அது பொருளாதார மேம்பாட்டுக்காக கஷ்டப்படுறதான். அப்படி ஈழத்தமிழர்கள் இல்லையே, இங்கே இருக்கிற எண்ணற்ற மக்கள் அப்படி தான் போய் நம்ம செய்கிறோம். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு
நீங்க காலைல இளமாகம் பேருந்து நிலையத்தை பத்தி ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. அங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பெரிய விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அமைச்சர் துறை அமைச்சிருக்காரு. நீங்க அங்க ஒரு மால் வருது. நீங்க இந்த ஊர் தானே? நீங்க கேட்டிங்களா எனக்கு 400 கோடியில் ஏதாவது பேருந்து நிலையம் கட்டித்தாங்கன்னு கேட்டிங்களா தம்பி? யாராவது கேட்டிங்களா? கோயம்பேடுல இருக்கிற பேருந்து நிலையம் 110 கோடியில் கட்டினீங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா தம்பி? இல்லை போக்குவரத்து நெரிசல் அவங்க காரணம். யார் சொல்கிறது தம்பி? அரசு தரப்புல வந்து போக்குவரத்து நெரிசலா இருக்கு. அரசு தரப்பு மக்கள் யாராவது சொன்னாங்களா தம்பி? யாரும் மனு போட்டாங்களா? மக்கள்கிட்ட கருத்து கேட்காம மாற்றப்பட்டு. எதுக்கு நீங்கள் கருத்து கேட்டிருக்கீங்க? எங்கள் கருத்து அதுவா? நீங்களாக கொண்டு போய் கட்டினீங்க. இது தலைநகருக்குள்ள ஒரு பெரும் மாநகரில் பேருந்து நிலையம் இருக்கா? இப்போ 40 கிலோமீட்டருக்கு அங்கே போய் கட்டிருக்கிறீங்க. அது புறநகர் அது. அங்கிருந்து நாங்கள் இங்கே எப்படி வர்றது தம்பி? 40 கிலோமீட்டர் நடந்தே வர்றதா? தலைச்சுமையை தூக்கிட்டு? இல்லை அங்கேருந்து ஒரு பேருந்து பிடிச்சி வரணும்ல? இதெல்லாம் என்ன வேலை தம்பி? இதெல்லாம் நாங்கள் கேட்குறது எதையாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? சென்னைக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் இல்லை, பஸ் ஸ்டாண்டு இல்லை. இப்போ சென்னைக்கு வர்றதுக்கு அங்கே 40 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இறங்கி வேற ஒரு வண்டியை பிடிச்சி வரணும். இதெல்லாம் எங்கே காசு கிடைக்கும்? எந்த ப்ராஜெக்டில் கமிஷன் அடிக்க முடியும்? மேம்பாலம் கட்டலாமா? மெட்ரோ போடலாமா? இதில் தான் நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய ரோடு போடலாமா? ஏரியை தூர் வரலாமா? அணையை உயர்த்தி கட்டலாமா? மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவா வெட்டலாமா? அதில் காசு பெருசாக வராது. அதனால் அதை நீங்கள் செய்கிறதில்ல. ஆமாம் லூலு, நீங்கள் வணிக வளாகம் வணிக வளாகம்னு சொல்கிறாங்கல்ல, யாரோட வளாகம்? வணிக வளாகம் வரப்போகுது அதானே தம்பி? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் யாரோடது வரப்போகுது? கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பாருங்களேன் யாருக்கு வரப்போகுதுன்னு. என்ன திட்டம்? இல்லை என்ன திட்டம்? ஆக்கப்பூர்வமா நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா உங்க கருத்தை சொல்லுங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தோ இல்ல கட்சியின் சார்ந்த கருத்தோ. நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் இல்லை, நிரூபிக்க பிறந்தவர்கள். வந்து தான் செய்யணும். இப்போ அதை எதுக்கு பேசணும்? அது அவங்களே செய்யட்டும். என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் ஒரு ஆழ்ந்து சிந்திங்க. இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே அவங்க அப்பா பேர் வைக்கிறது. இப்போ ஏற்கனவே இருந்த மாநகராட்சி விளையாட்டு திடல்லாம் இப்போ போய் பார்த்துருக்கீங்களா? கலைஞர் கருணாநிதி விளையாட்டு திடல்னு இருக்கு. ஏற்கனவே இருந்த பேருங்க எல்லா இடத்துக்கும். இப்போ நீங்கள் இது பீச் ரோட்டில் வாங்க, அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு பேருந்து நிலையம். அதுக்கும் இங்கே கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு நினைவு பேருந்து நிலையம். எல்லாத்துக்கும். அப்போ என்ன சொல்கிறேன் நான், நீங்கள் அவரால் திறக்கப்பட்ட ஒன்று டாஸ்மார்க் தான். அதுக்கு வச்சு விட்ருங்க. கலைஞர் படிப்பம் மாதிரி கலைஞர் குடிப்பம்னு வச்சுருங்க. நாங்கள் கேட்டால் அதை சொல்லுங்கள் பாப்போம். எனக்கு மாட்டீங்க. முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில் அவர் பேர் வைக்கக்கூடாது. எத்தனைக்கு வைப்பிய? இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குமாரசாமி ராஜா இல்லை, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இல்லை, பக்தவச்சலம் இல்லை, இவங்கெல்லாம் முதலமைச்சர் இல்லை, இவங்கெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் தலைவர்கள் இல்லை. முதலமைச்சராக இருந்தீங்க அவ்வளோதானே. அதுக்கு என்ன எல்லாத்துக்குமே உங்கள் பேரா? நாட்டில் ஒரு தலைவனுக்கு கூட ஒருத்தங்க கூட தகுதி இல்லை இந்த இப்போ பேரை தாங்கி நிற்கிறதுக்கு. என்னது இது? கோயம்பேடுல இந்த மால் வந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி. அதெல்லாம் வராது. சும்மா இப்போ பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்க காசு இல்லை இல்லை தனியார் தானே கட்டல. அதுதான் அது கட்டட்டும் பார்ப்போம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றிய அரசு நிதி கேட்கும்போது உங்கள் அப்பா வீட்டு காசான அவங்க கேட்கணும். 11 ஒன்றிய அமைச்சர்கள் நீங்கள் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கேட்டீங்க, அது உங்கள் அப்பா வீட்டு காசான கேட்குறது எப்படி சார்? அவங்க அப்பா மட்டும் காசு இல்லை, நம்ம அப்பா மட்டும் காசு. நியாயமாக சொன்னால் அது நம்ம அப்பா மட்டும் காசு தான். அது சும்மா அது கொஞ்சம் பேசிட்டு கிடக்கிறதா. நீங்கள் எப்படி மாறி இது ஒரு வேடிக்கை தான். நீங்களே பாருங்களேன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது இவங்க தானே. இப்போ இந்த கேலோ இந்தியான்னா என்ன அர்த்தம்? கேலோன்னா என்ன? ஹிந்தி தானே அது. அப்போ ஏன் ஹிந்தியில் இருக்குது? விளையாட்டு போட்டி தான் நடத்த போகிறீங்க, அதை ஹிந்தியில ஏன் வைக்கணும்? அப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு, இப்போ ஹிந்தி தெரியும் வாடான்னு சொல்லுவீங்களா?